11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நேரத்தில் காலை சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் உலகத்தில் 12 ஜோதிலிங்கத்துக்கு தலைவர், பஞ்சபூத ஸ்தலத்திற்கு தலைவர் நவலிங்கேஸ்வரர். பக்கத்தில் இருக்கிறது பத்திரகாளி அம்மன். பஞ்சபூதத்தில் ஒரு ஸ்தலம் தில்லைக்கூத்தர் சிதம்பரம் நடராஜ பெருமான். என் ஒரே குருநாதர் வடலூர் வள்ளல் பெருமான். நவகிரகங்களை ஒன்றணைத்து நவலிங்கமாக அமைத்திருக்கிறேன். ஜோதிலிங்கம், சிதம்பரலிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், சொர்ணலிங்கம், ஞானலிங்கம், பூமிலிங்கம், மோட்சலிங்கம், ராமலிங்கம். இதுதான் என்னுடைய நம்பர். இதன் மூலம் இனிமேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10லிருந்து 11க்கு சிறப்பு பூஜை நடக்கும். இனி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ராகுகால பூஜை இல்லை. அதற்கு பதிலாக வெள்ளிக்கிழமை காலை 10:30 to 11 ராகுகால பூஜை மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். இந்த பூஜையில் கலந்து கொண்ட வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் சன்னிதானத்துக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிற என் அன்புக்குரிய திருமதி சாந்தி, அவங்கள் கணவர் ஐயப்பன், அவங்களுடைய அன்பு மகன் ஸ்ரீராம் சோனிஸ், மருமகள் விசாலி, அவங்களுக்கு இப்போ வளைகாப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சீரன் சிறப்பாக நடக்கணும். அந்த வளைகாப்பு முடிஞ்சு சுகப்பிரசவமாக ஒன்று பெருமாளே அவதாரம் பண்ணணும், இல்லைன்னா அவங்க வராகி அவதாரம் பண்ணணும்னு வேண்டியிருக்காங்க. அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கணும். அவங்க குடும்பம் செய்யும் தொழில் வாழும் வீடு, அவங்க தாய் தந்தை அனைவரும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அண்ணாமலை போல, ஐயப்பன் மலை போல, திருமலை போல வாழவும், அவங்களுக்கு செய்யும் தொழில் உலக அளவில் சீரும் சிறப்பாக நடைபெற பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து அமெரிக்கா கமலா ராமசாமி குடும்பத்திற்கும், அதைத் தொடர்ந்து டெல்லி வெங்கட சுப்பிரமணியம், ஜெயஸ்ரீ, தீக்ஷிதா, டாக்டர் மகன் சாய் சித்ராராமன், அருமையான திருமணம் நடக்கணும், வேலைகள் கிடைக்கணும். நீ டெல்லி நல்ல மனிதர், அவங்க குடும்பத்திற்கு எல்லா அருளும் நீங்கள் கொடுத்து எல்லா வளமும் கிடைக்க பல்லாண்டு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதை அவர்கள் விசாக நட்சத்திரம் துளாராசி, ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி துணைவி, புனர்பூசம் கடகராசி மகள் டாக்டர், பரணி நட்சத்திரம் மேஷராசி, அவங்க குடும்பத்திற்கு துணையாக இருக்கும். மலேசியா பாரிவள்ளல் சாந்தி மலேசியா, அவங்க கணவர் நந்தகுமார், அவங்களுடைய மகன் திருமணம் நடக்காத 3 ஆண்டுகளாக அவசப்பட்டிருக்காங்க அசோக். இந்த தை பிறந்த உடனே நல்ல தெய்வ அம்சமான அந்த திருக்கடையூர் அபிராமியே ஒரு பெண் அமைச்சு அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும். அவங்க மகன் சுபாஷ் நல்ல வேலை அமையும். இன்று யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சிவனும் சக்தியும், விஜயா வெங்கடேசன் அவங்களுக்கு நல்ல குரல் வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரா குரூப் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் சென்னை கணவர் கோபி, வேறு மதத்தை சேர்ந்த வாஷ்ணு பானு, காலையில் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவங்களுக்கு சரியாகணும். சேலம் அருள் வெங்கட், கோயம்புத்தூர் காயத்ரி, கோர்ட்டு பிரச்சனை தீரணும். திண்டுக்கல் சார்லஸ், சென்னை சம்பந்தம் உடல்நிலை சரியாகி அவங்க தாய் தந்தைக்கு வருகிற 18ஆம் தேதி அமாவாசை சிறப்பு பூஜை சிறப்பு யாகம் நடைபெறுகிறது. அவங்க தர்மபத்தினி மஞ்சுளாவுக்கு எல்லா அருளும் கிடைக்க இந்த பூஜையை நான் இப்போது சிவன் அருளை பெறுமாறு எல்லோரும் வேண்டி கேட்டுக்கொண்டு பூஜையை நிறைவு செய்கிறேன்.